ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன், ஜெய் ஸ்ரீ ராதே ராதே. எப்போவுமே கிருஷ்ணன் பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த நவராத்திரி நாளில் அம்பாளை பற்றி பேச வந்திருக்கிறேன். அம்பாள் என்னையே பார்த்துட்ருக்காங்க. யசோதரா கர்ப்ப சம்புதாயங்கிற நாமம் அடிக்கடி என்னோட மனதுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் சொல்ல போகிறேன். பகவானோட நிர்தேஷ பிரகாரம் வாசுதேவர் குழந்தைங்களை மாத்துறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கம்சனோட முன்னாடி பிரகடமாடுற துர்க்கை பகவானோட நிர்தேஷ பிரகாரம் சவுத்தை நோக்கி செல்கிறார். அங்கே பகவானோட நிர்தேச பிரகாரம் தேவர்களையும் மனிதர்களையும் துன்படுத்துகிற அசுரனை நிகிரகம் பண்ணி தேவி கன்னியாகுமரிங்கிற பேரில் அங்கே விராஜிக்கிறார். அதுதான் தேவியோட லைஃப் பர்பஸும். நம்மளும் ஒவ்வொரு லைஃப் பர்பஸுக்காக தான் இந்த நித்திய பூமி என்று கர்ம பூமி என்று சொல்கிற இந்த பூமியில் ஜென்மம் எடுத்திருக்கிறோம். நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட கர்ம வினைகளை எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு பகவான் இடத்துல போய் சேர்றது தான் நம்மளோட அந்திய லட்சியமாகவும் இருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது ஐயோ பிரச்சனை வந்துச்சேன்னு நினைக்காம இது என்னோட கர்மம், இந்த கர்ம வினையை நான் நல்லபடியாக முடித்துக்கொண்டு பகவான் இடத்துல போய் செல்லணுங்கிற அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுன்னு கடவுளை தான் நம்ம எப்போவுமே கடவுளை நோக்கி வேண்டிக்கணும். அல்லாமல் ஹிமாலயத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நேர ஒரு லிஸ்ட்டை, ஒரு தேவைகளை, நம்மளோட அத்தனை தேவைகளையும் அந்த லிஸ்ட்டை எழுதிட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பகவானை தரிசிக்கிறதுக்காக நம்ம போகிறோம் இல்லையா. இந்த நவராத்திரி நாளில் நம்மளை அட்டாக் பண்ணுற வியாதிகளால் நம்மளை அட்டாக் பண்ணுற மகிஷாசுரனும் அவனோட கூட்டாளிகளையும் நம்மளோட மனதில் மாறி மாறி வர்ற ஆசைகள்ங்கிற இரத்த பீஜனையும் அழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நவராத்திரி நாள்லேயும் அம்பாள் மகிஷாசுர மர்த்தினியாகவும் மகா காளியாகவும் அவதாரம் எடுக்கிறார். இந்த நவராத்திரி தினத்திலையும் நம்மளை ஒவ்வொருவோட மனசுலேயும் எல்லா நன்மைகளையும் அம்பிகை கொடுத்து திண்மைகளை அகற்றி எல்லாரும் சந்தோஷமாகவும் நிலையிட்ட செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியையும் வாழ அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.